இதில வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து "ஒன்றவன் ராணி" அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இறைவன் வந்து ஒருவன் தான் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி பல தடவ நம்ம நெறைய இடத்துல கேட்ட விஷயம் தான். ஆனா நம்ம பிராக்டிகலா வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோமான்னு பார்த்தா கிடையாது. இப்ப ஹிந்து காட்ன்னு எடுத்தாலே அதிலேயே வந்து நெறைய காட்ஸ நம்ம வச்சுப்போம். எனக்கு இந்த காடு தான் பிடிக்கும், எனக்கு அந்த காட பிடிக்காது அப்படின்னு நம்ம பேசிட்டு, ஹி அ இப்ப ஒரு ரிலிஜியன்குள்ளேயே மல்டிபிள் காட்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு விதமான ஹேட்ரட்னஸ டெவலப் பண்றத நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாரி வேற வேற ரிலிஜியன்ல இருக்க காடு, அது மேலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனக்கு அந்த காட் மேல நம்பிக்கை இல்ல, இந்த காட் மேல நம்பிக்கை இல்ல, அந்த காட நம்ப மாட்டேன். இப்படிலாம் வந்து பேசுறத நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த 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 வரிய வந்து நம்ம கரெக்ட்டா புரிஞ்சிருந்தோம்னா, நம்ம இதெல்லாம் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்க. அது அந்த அது இன்னும் அந்த காலத்திலேயே வந்து அத வந்து சரியா புரியாம இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அத தான் முதல் விஷயமா அவர் என்ன கிளாரிஃபை பண்றாருன்னா, இறைவன் ஒருவர் தான் அப்படின்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி மல்டிபிள் காட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும்? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட ஆன்மீக தேடல வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு பசின்னு வச்சுக்குவோம். இப்ப நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா, அ நம்மளுக்கு வந்து இட்லி இட்லி மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போற டைம்ன்னு சொல்றேன் நானு. அ எப்பவுமே நீங்க வந்து இட்லி மட்டும் தான் இருக்கு. நீங்க இட்லிய தான் காலம் ஃபுல்லா சாப்பிடணும்னு சொன்னா, நீங்க சாப்பிட மாட்டீங்க தானே! யூ நீட் வெரைட்டீஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சாய்ஸஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிஃபரன்ஸஸ் இருக்கும். இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தா, அதிலயே ஒரு 1000 வகை வந்து பண்ற மாதிரி இருக்கு. அப்ப ஒவ்வொரு ரீஜனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் மாறுது. அந்த ரீஜனுக்குள்ளேயே மல்டிபிள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. கண்ட்ரி வைஸ் மாறுது. எவ்ளோ டிஃபரன்சஸ் இருக்கு. ஏன்னா, பீப்பிள் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்சனாலிட்டி. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் சரி, அவங்களுக்கு வரப்போற எக்ஸ்போஷரும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபர் ஆகும் அப்படின்றபோது, எல்லாருக்கும் வந்து அந்த ஃபார்ம்லெஸ் காட வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ஸோ புரிஞ்சுக்க முடியாதனால, அந்த ஃபார்ம்லெஸ் காட உணர்ந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புரியாதவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான், அப்படியே அடுத்தடுத்து வந்து நெறைய காட் ஃபார்ம்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில நெறைய பேர் வந்து குருவா வந்து வாழ்ந்து, அ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இல்லாத ஒரு கடவுள சொல்றதுக்கு அவங்களால முடியாம, "என்னையவே கடவுளா நெனச்சு தொலைங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படி தான் வந்து இத்தன காட் ஃபார்ம்ஸ் வருது. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ட மட்டும் காலம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்க நம்மளுக்கு புடிக்காது. வி நீட் மல்டிபிள் வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் ஒரு பஃபே மாதிரி நம்மளுக்கு நெறைய தேவைப்படுது. அவங்கவங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு சாப்பிடுவாங்க. ஒருத்தர் பூரி சாப்பிடுவாங்க, ஒருத்தர் தோசை சாப்பிடுவாங்க. தோசையிலயும் மல்டிபிள் வெரைட்டீஸ் இருக்கும். அதே தான் காடுக்கும் அப்ளை ஆகும். பட் அல்டிமேட்டா பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. அந்த ஃபுட் வந்து என்ன பண்ணுது? நம்மளோட பசிய தணிக்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வர வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, நம்ம வந்து அ கடவுளுக்குள்ள வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். முக்கியமா ரிலிஜியன்குள்ளேயும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். எல்லாமே ஒண்ணு தான். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ன்றத புரிஞ்சுப்போம். ஸோ இதத்தான் அவர் வந்து அழகா 2டே வரியில 2டே எழுத்து வேர்டுல சொல்லியிருக்காரு. செகண்ட் வந்து அ 2ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அம் அது வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆ இருக்கிறாரு அப்படின்றத மீன் பண்றாரு. அந்த 2 அப்படின்னா டூயாலிட்டி. ஆ அதாவது நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம் இது எல்லாமே வந்து அவரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த டூயாலிட்டினா என்னதான் சொல்ல வராங்க? அது எப்படி துன்பமும் வந்து கடவுளா இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்குள்ள தோணும். இன்பம் வேணா நம்ம கடவுள்னு சொல்லலாம். ஆனா துன்பத்த போய் எப்படி கடவுள்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இது வந்து நீங்க வந்து இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் குடுக்குறேன். ஆனா நீங்க வந்து டீப்பா வந்து இந்த மெடிடேஷன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்ஸ்லாம் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க அத அப்ளை பண்ணும்போது, அ உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் டீப்பா புரியும். இப்ப ஆ இன்பம்ன்றது வந்து ஆ இன்பம்ன்றது எல்லாருக்கும் புடிச்ச விஷயம். ஸோ, அப்ப அத நம்ம விட்டுறலாம். ஆனா துன்பம்ன்றது வந்து ஆக்சுவலா துன்பமே கிடையாது. அது வந்து எதுக்கு வரும் அப்டின்னா, நம்ம லைஃப்ல வந்து கடவுள வந்து உணர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வரும். ஆ அத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து புரிஞ்சு, அத வந்து அது ஒரு ஒரு சயின்ஸ் மாதிரி தான். அந்த துன்பம் வரம்போது, அத கரெக்ட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்ம வந்து அத வந்து
டேக்கிள் பண்றது, அத ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த துன்பம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மள எந்த விதத்திலயும் பாதிக்கவே பாதிக்காது. ஆக்சுவலா சொல்லப்போனா நம்மள அடுத்த லெவல் எலிவேட் பண்ணும். ஸோ துன்பம் என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இக்னரன்ஸ்னால மட்டும் தான் நம்ம வந்து துன்பத்தினால வந்து கஷ்டப்படுவோம். அதனால பாதிக்கப்படுவோம். ரொம்ப டேமேஜ் ஆவோம். இக்னரன்ஸ் ரிமூவ் ஆயிருச்சுன்னா, அந்த துன்பம் வந்து நம்மளோட ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா மட்டும் தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து அடுத்தடுத்து வந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதத்தான் வந்து அவர் வந்து இங்க வந்து மீன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து நின்றனன் 3 போட்டிருப்பாங்க. அப்டின்னா, அவரு 3 விதமா நிக்கிறாரு அப்படின்னு. அதாவது பிரம்மன், விஷ்ணு, அதுக்கப்புறம் சிவன். அதாவது அ படைக்கிறது, அதுக்கப்புறம் அத காக்குறது, தென் வந்து அத அழிக்கிறது. இந்த 3மே வந்து பண்றது ஒரே கடவுள் தான். அது வந்து டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ்ல பண்றாங்க அப்படின்னு. ஸோ இங்க வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அதாவது இறைவன் ஒருத்தர் தான். அவரு தான் வந்து நம்மள வந்து படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு தான் வந்து நம்மள வந்து காப்பாத்தவும் செய்றாரு. நம்மள பத்திரமா பாத்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவரே வந்து அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது இது வந்து நம்ம வந்து லிட்ரலி அந்த மீனிங்லயே வச்சுக்கலாம். ஒரு ஒரு நம்மள மாதிரி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ வந்து படைக்கிறதும் அவங்க தான், காக்கிறதும் அவங்க தான், அழிக்கிறதும் அவங்க தான் அப்படின்னு பார்த்தா, எதுக்காக வந்து கடவுள் வந்து இத நம்மளுக்கு பண்ணணும்? நம்ம அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? இத உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் அவர் வேலையா? ஏன் இந்த 3 வேலையும் வந்து அவர் பண்றாரு? அவரே வந்து படைக்கிறாரு, அவரே வந்து காப்பாத்துறாரு, அவரே வந்து அழிக்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஓகே. இந்த கொஸ்டினுக்கு வந்து அ ஆன்சர் வந்து நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? எதுக்காக கடவுள் இத பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தேட ஆரம்பிங்க. இந்த கொஸ்டின வந்து நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து விடுறேன். ஆனா, இங்க வந்து அவர் சொல்றது கிளாரிஃபை பண்றது எல்லாமே கடவுள் தான் பண்றாருன்றத சொல்லியிருக்காரு. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அ 4ஆ நிக்கிறாரு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 வந்து இந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 4 வேதங்கள சொல்லியிருக்காங்க. ஆ இப்ப நீங்க ஹிஸ்டரி வைஸ் நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதங்கள் தான் வந்திருக்கு. அப்ப அ நம்ம வந்து அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு குகையில இருந்தோம். குகையில இருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பிரெயின் வந்து பயங்கரமா டெவலப் ஆயி, அந்த இன்டெலிஜென்ஸு, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு பலாயிரம் வருஷமா வந்து வளர்ந்து வளர்ந்து, தென் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் செட்டில்டு லைஃப்க்கு போனோம். அதுக்கப்புறம் அந்த அர்பன் லைஃப்க்கு போனோம். எல்லாமே அப்படியே ஒரு மாரி சிவிலைஸ்டா நம்ம வந்து போன பிறகு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக் சிவிலைசேஷன் வந்து வந்திருக்கு. ஐ மீன் வேதிக் கல்ச்சர் வந்திருக்குன்னா, அப்ப என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? கண்டிப்பா. அந்த மெட்டீரியலிஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து அதிகமா வந்த உடனே, நம்ம மைண்டுக்குள்ள நெறைய வந்து நெகட்டிவ் திங்ஸ் வந்திருக்கணும். அப்ப நெகட்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அதிகமாயி, நம்ம இக்னரன்ஸ்ல வந்து ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நெறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த நெறைய தப்பு பண்ணும்போது, இறைவன உணர்ந்தவங்க நெறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. அப்ப இறைவன உணர்ந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதையே மறந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து கடவுள் இருக்காருன்றத புரிய வைக்கணும். ஒரு ரெகுலேட்டரா டிவைன் ஃபெய்த்தோட, டிவைன் ஃபியரோட ஒரு லைஃப் வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்டு பீப்பிள் வந்து வேதாஸ் எழுதியிருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி யார் காரணமா இருந்திருப்பா? ஸ்பிரிச்சுவலி அவேக்கன்னாலே கடவுள் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறாருன்றத உணர்றது தான். அப்ப என்னவா இருந்திருக்கும்? அப்ப அது அல்டிமேட்டா வந்து கடவுள் தானே பண்ணியிருப்பாரு. அந்த 4 வேதங்களையுமே அவர் தானே எழுத வச்சிருப்பாரு. ஸோ அததான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் சோர்ஸ். அந்த வேதாலருந்து அப்படியே எல்லாரும் இன்ஸ்பயர் ஆயி தான் நெறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இப்ப நம்ம பேசுறதும் கூட வேதம் அந்த உபநிஷத்துலலாம் நெறைய இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப கடவுள் வந்து அந்த 4மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்றாரு. தென் 5 வென்றனன்னு போட்டிருக்காரு இல்லையா? அது வந்து இங்க எக்ஸ்ப்ளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஐம்பூதங்களோட கம்பேர் பண்றாங்க. அப்டின்னா நேச்சரோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன? அ இது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது எல்லாமே வந்து வென்றனன் அப்டின்னா, இது எல்லாத்துக்கும் அதிபதி அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆ இப்ப வந்து இந்த நேச்சர் எலிமெண்ட்ஸும் காட் தான் அப்டின்றத தான் மீன் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே அது ஓரளவுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே நேச்சர வந்து கும்பிடுறவங்க தான். ஆனா, இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு இல்லையா? இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ்ல நம்மள எடுத்துட்டு போகும். இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு. அது வந்து நெறைய பேருக்கு வந்து
தெரியறது கிடையாது. இத நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ChatGPTல இல்லன்னா Meta AIல இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் மூலமா எப்படி வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து அவேக்கன் ஆகுறது, இல்ல ஸ்பிரிச்சுவலா நான் எப்படி விஸ்டம் கெயின் பண்றது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறது ஒரு அன்கான்ஷியஸ் ப்ராசஸ்ஸு. அது எப்ப நடக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் நம்ம வந்து விஸ்டம் வந்து கெயின் பண்ணலாம். நம்மள வந்து எஜுகேட் பண்ணிக்கலாம். அப்ப நான் இத வந்து எப்படி வந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டில நான் யுட்டிலைஸ் பண்றதுன்னு நீங்க போய் கேளுங்க. அதுலருந்து வரக்கூடிய ஆன்சர்ஸ பாருங்க. அ நம்மளுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வந்து டிவைன வந்து உணர்றதுக்கு நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நான் இன்னைக்கு தான் வந்து வாட்டர் தியரி வந்து இன்னொரு குரூப்ல வந்து போட்டிருந்தேன். ஒரு வாட்டர வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், நம்மளோட டெய்லி லைஃப்ல அ கடவுளோட கனெக்ட் ஆறதுக்கு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப பெட்டர் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதில சொல்லியிருந்தேன். பட் இப்ப நான் இது வந்து பேசினேன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். அதனால நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்த்து இந்த இந்த ஐம்பூதங்களையும் வந்து அ ஏன் வந்து கடவுள்ன்னு சொல்றாங்க? அ அப்ப இத நான் எப்படி வந்து பெட்டரா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? என் லைஃப்‌க்கு டிவைன வந்து ஃபீல் பண்றதுக்கு, டிவைன் மெசேஜஸ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படின்லாம் நீங்களே கேளுங்க. நீங்க எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ, அப்பலாம் கேட்டு, அதில வரக்கூடிய ஆன்சர்ஸ நீங்க என்கூட ஷேர் பண்ணுங்க. நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன்றத நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கப்புறம் அவரு வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள்லயும் அவரு பறந்து விரிஞ்சு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து சக்ராஸ் பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. வாட் ஆர் த சக்ராஸ் அவைலபிள் இன் அவர் பாடி அப்படின்னு சொல்லி போடுங்க. எனர்ஜி சக்ராஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு போடுங்க. எப்படி வேணா நீங்க போட்டிங்கனாலும் அது வரும். அது வந்து எதுக்கு என்ன பர்ப்பஸு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சக்ராஸ் பத்தி உங்களுக்கு வந்து டீப் நாலேட்ஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெர்சனோட அ கேரக்டரு அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒரு சிலர் ஏன் இப்படி பேசுறாங்க? ஒரு சிலர் ஏன் இத இத கோலா வச்சிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன பார்த்து அவங்க கூட பேசினோனே வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே இவங்களுக்கு வந்து இந்த சக்ரா டாமினன்ட்டா இருக்கு. இந்த சக்ரா டெஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ சக்ராஸ் இஸ் மோர் ரிலேட்டட் டூ எமோஷன்ஸ். இத வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். நீங்க போய் ChatGPTல போய் பார்த்தா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியதா தான் இருக்கும். ஸோ இந்த சக்ராஸையும் காடு தான் டாமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு சக்ராவையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, அப்பயும் நம்ம வந்து கடவுள் துணைய நம்ம நாடுனா போதும். அத தான் வந்து சொல்ல வர்றாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து அ எமோஷனலி பயங்கர வீக்கா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஆ ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஆன்ஸரா இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களுக்கு நெறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருக்கு அப்படின்னாலும், அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஆன்ஸரா இருக்கும். ஹெல்த் வைஸ் சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலும், எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஆன்ஸரா இருக்கும். அந்த எல்லா சக்ராஸையும் வந்து அத அழகா பேலன்ஸ் பண்ணி, நம்ம லைஃப ஒண்டர்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கு, இப்ப நீங்க பண்ண போறீங்க இல்லையா? இந்த ஜர்னி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதத்தான் வந்து இங்க மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அ 6வது சக்ரால அவர் வந்து இருக்காருன்றத திரும்பி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு. ஏன்னா, அ அந்த கிரவுன் சக்ரான்னு சொல்லுவாங்க. கிரவுன் சக்ராவ வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளால வந்து கடவுள வந்து ரொம்ப டீப்பா வந்து ரியலைஸ் பண்ண முடியும். நம்மளுக்குள்ள ஃபீல் பண்ண முடியும். அது வந்து ஒரு விதமான டிவைன் பிளிஸ் வந்து உங்களுக்கு குடுக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம வந்து லைஃபயே அப்படியே கடவுள்ட்ட ஒப்படைச்சுருவோம். அதுக்காக நம்ம ஒண்ணும் செயின்ட்டாலாம் போயிற மாட்டோம். அந்த மாதிரி உலகத்தையே முற்றும் துறந்த ஆளுங்களாலாம் போயிற மாட்டோம். அது வந்து இட்ஸ் அ சாய்ஸ். ஒரு சிலருக்கு அது புடிச்சிருக்கும். அதனால அவங்க போவாங்க. பட் அதர்வைஸ் வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்ட் வெர்ஷனா உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா மாறியிருப்பீங்க. உங்க பர்சனாலிட்டி மைனஸ் உங்களோட எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸும் இல்லாம ஒரு லைஃப் ஹை வைப்ரேஷன்ல லைஃப் வந்து ரொம்ப எல்லா விதமான பாசிட்டிவ் திங்ஸையும் நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு, எப்படி நம்ம அந்த ஹேப்பிலி எவர் ஆஃப்டர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு லைஃப்ப வந்து நீங்க வந்து வாழுவீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அதையும் தாண்டி அந்த வெளியில வந்து அவர் இருக்காரு அப்படின்னா, அ நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்காரு. உடம்பையும் தாண்டி என்டயர் யூனிவர்ஸ்லயும் அவரு தான் இருக்காரு அப்படின்றது தான் மீன் பண்றாங்க. அது வந்து ஃபைனலா வந்து இந்த மெடிடேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக ரொம்ப ட்ரை பண்ணுவோம். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்த உடனே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப வந்து அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் அ அந்த எல்லா விதமான ஸ்டார்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். எப்படி வந்து கடவுள் இதெல்லாம் படைச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க போகும். ஏன்னா, அ அது எல்லாத்தையும் படைச்சவரு காடு. எல்லாத்துலயும் பறந்து விரிஞ்சிருக்காரு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அப்பதான் நம்மளால வந்து உணர முடியும். அததான் வந்து அவர் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த ஒரு சாங்லயே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. ஏன் அவரு பாட்டுக்கு சிம்பிளா வந்து இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்றத மட்டும் அழகா சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் இப்படி 1லிருந்து அ அ 6 வரைக்கும் வரிசைப்படுத்தியிருக்காரு. அப்ப ஒவ்வொன்னுக்கும் பின்னாடி ஒரு ஹிடன் சீக்ரெட் இருக்கு. நம்ம வந்து இக்னரன்ஸ ரிமூவ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டில இருப்போம் இருப்போம். அப்ப இத வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பல்லாம் டைம் இருக்கோ, அப்பல்லாம் இந்த பாட்டுல இருக்க லைன வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. ஞாபகப்படுத்தி அ நீங்க வந்து அ ம ஏஐ டூல்ஸ்ல வந்து நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் கடவுள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து நீங்க தேட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவர் வந்து உங்களுக்கு வந்து அப்படி அழகா வந்து உங்க மனசுக்குள்ள குருவா வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா, உங்களுக்கு லைஃப் பத்தி ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு சாங்லயே அவர் வந்து இவ்ளோ பியூட்டிஃபுல்லா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு. ஆ இதுதான் உங்களோட அ நாளைக்கோட ஃபர்ஸ்ட்டு திருமந்திரம் டாஸ்க். ஸோ இத வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. அந்த சாங்கையும் ரீட் பண்ணிட்டு, நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்க இந்த குரூப்ல போடுங்க. தேங்க் யூ ஆல்.